வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். நம்ம ரேவதியும் கார்த்திகையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததோட நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு ராஜா, நேத்து என்னை கடத்தின ஆட்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இங்க பாரு, அப்படி யாரு என்னை கடத்த ட்ரை பண்ணது அப்படிங்கிறத பத்தி என்கிட்ட சொல்லு. ஏன்னா அந்த ரவுடிங்க மேடம் மேடம் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டத நான் காதுல வாங்கினேன். சோ கண்டிப்பா வந்துட்டு உனக்கு தெரிஞ்சுதான் என்னை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கா. அப்படி யாருன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி சொன்னா கண்டிப்பா நீ நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நான் சொன்னாலும் நீ என் மேலதான் நீ குறை சொல்லுவ. சோ என்னால எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு. கொஞ்ச நாள் ஆனதோட யாரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் உன்கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேலேயும் உன்கிட்ட என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல கார்த்தி ஃப்ரெஷ் அப் ஆனதுக்காக அவர் மொபைல வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, ஒருவேளை இவன் தான் இந்த மாதிரி ஆஹ் ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பானோ, ஒருவேளை நான் அவனை நல்லவன்னு நினைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிருப்பானோ அப்படின்னு கார்த்தியோட போன் எடுக்கிறாங்க. கார்த்தியோட போன் எடுத்துட்டு அதுல உள்ள ஒரு சில போட்டோஸ செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல நம்ம கார்த்தியும் தீபாவும் இருக்கிற போட்டோ இருக்கு. இத பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, ஏதோ ஒரு பொண்ணு கூட இவன் போட்டோ எடுத்திருக்கான். அப்ப இவனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா? இந்த பொண்ணோட கழுத்துல தாலி வேற இருக்கே அப்படின்னு ரேவதி ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்பதான் கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு. கார்த்தி போனை பாக்குறாரு. பார்த்தா போன் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, ரேவதியோட கையில இருக்கு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன இதைத்தானே தேடுற? கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, போனை கொடு. ரேவதி கேக்குறாங்க, போனை கொடுக்கவா? இந்த போன்ல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இத மட்டும் நான் இப்ப காமிச்சேன்னு வச்சுக்க அம்மா கிட்ட, உன் மேல எவ்வளவு அபிப்பிராயத்தோட இருக்காங்க, எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிரும். அம்மா உன்னை எவ்வளவு நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மட்டும் காமிச்சுன்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறம் உன்னால இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வரவே முடியாது. என்ன சொல்ற? உன்னை இன்னைக்கே அம்மா துரத்தி அடிச்சிருவாங்க அப்படின்னு ரேவதி அந்த போன்ல உள்ள போட்டோஸ ஒவ்வொன்னா காமிச்சு, உனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கு. இவ அப்படி இவளை எங்க கல்யாணம் பண்ணி எந்த ஊர்ல வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி இங்க பாரு ரேவதி, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. மரியாதையா இந்த போட்டோல இருக்கிறவ யாருன்னு சொல்லு. அப்ப கார்த்தி அந்த போனை வாங்கிட்டு, இங்க பாரு, சொல்ல முடியாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீ மட்டும் இப்ப சொல்லலன்னு வச்சுக்க, அந்த போட்டோஸ எப்பவோ என் போனுக்கு சென்ட் பண்ணிட்டேன். இத கொண்டு போய் நான் அம்மா கிட்ட காமிச்சிருவேன். இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, பொறுமையாயிரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்ப இவ யாரு அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்ல மாட்டேன். சரி, நான் அப்ப அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு ரேவதி இங்கிருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட போறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி உட்கார்ந்துருக்கும் பொழுது ரேவதி அங்கிருந்து போயிட்டு, அம்மா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. கார்த்தியோட பதட்டத்தை நம்ம சந்திரா கவனிக்கிறாங்க. அப்பதான் ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு போட்டோவை காமிக்கணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி சும்மா இரு ரேவதி, பிளீஸ் ரேவதி அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா ரேவதி கேட்கவே இல்லை. நீங்க சும்மா இருங்க, இந்த போட்டோவை அம்மா பார்த்தே ஆகணும், அப்பயாவது உங்களை பத்தின உண்மையான முகம் தெரிய வரும்ல. இது கேட்டதோட நம்ம கார்த்திய அதிர்ச்சி ஆகுறாரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி, ராஜாவை பத்தின உண்மையான முகமா? என்ன ரேவதி சொல்ற? அப்ப ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட போட்டோவை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம கார்த்தி ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்ப நீங்க உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, ரேவதி இப்படி மாட்டி விட்டுட்டே நிக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்ல வராரு. அப்ப டக்குன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை காமிச்சு, என்ன மாப்பிள்ள, கேக்கெல்லாம் வெட்டி செம்மையா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க, அதை போயிட்டு எங்க கிட்ட போட்டோ எடுத்து அனுப்பாம விட்டுட்டீங்க.
என்ன மாப்பிள்ள, இது கேட்டதோடதான் கார்த்தி வந்துட்டு அமைதியாகிறாரு. அப்ப ரேவதி அதை பத்தி சொல்லல அப்படின்னு. அப்ப ரேவதி போட்டோ வாங்கிட்டு, பாத்தீங்களா, இந்த போட்டோவை பத்தி நீங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, இந்த விஷயத்தையுமே மறைக்க மாட்டீங்க அப்படின்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில இந்த சாதாரண ஒரு போட்டோவை மறைச்சிருக்கீங்க, இது அம்மாவை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி அதை சொல்லாம இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கா. சோ எதுக்காக இப்படி ட்ரிக்கை யூஸ் பண்றா அப்படின்னு. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, என்ன நான் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லலையே அப்படின்னு, ஏன் சொல்லல அப்படின்னு யோசிக்கிறியா, இங்க பாரு, இப்ப கூட எனக்கு நேரம் ஆகாது, அம்மா கிட்ட போயிட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு நீங்க பாத்திருக்க மாப்பிள்ள ரொம்ப கேவலமான ஒருத்தன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஆனா சொல்லாம இருக்க என்ன தெரிஞ்ச காரணம், அம்மா ஏமாந்து போயிருவாங்க. இப்ப கூட எனக்கு ஒன்னும் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையும் கிடையாது, ஒரு எண்ணமும் கிடையாது. நீ எப்படியோ போ. ஆனா இவ யாரு அப்படிங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பொண்ணுக்காவது நீ துரோகம் பண்ணாம இருக்கிறியா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இவங்க யாரோ எவரோ கிடையாது, இவ என்னோட ஒய்ஃப். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அது சரி, அப்ப உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா, கல்யாணம் ஆகியும் இந்த வீட்டுக்கு வந்து எங்களை ஏமாத்திருக்க. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி. இங்க பாரு ரேவதி, ஏன் ரேவதி இப்படியே என்ன தப்பா நினைக்கிற, நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டு நான் ஒன்னும் அந்த பொண்ணை ஏமாத்தல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்புறம் எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னா நீ ஏமாத்தினதுதானே அர்த்தம். இது கேட்டதோட கார்த்தி, நான் ஒன்னும் இந்த பொண்ணை ஏமாத்தல, இந்த பொண்ணு கிட்ட உள்ள சொத்து எதையுமே நான் திருடிக்கல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்புறம் எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ண காரணம் எனக்கு தெரியும், நீ என்கிட்ட இருந்து சொத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, பார்க்கவே ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன், ஆனா இந்த பொண்ணை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணல. எங்க வீட்டுல தான் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு சூழ்நிலையால இந்த பொண்ணை பிரிஞ்சுட்டேன். ரேவதி கேக்குறாங்க, அது சரி, அந்த பொண்ணுகிட்ட எந்தவித சொத்தும் இருக்காது, அதனால அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருப்பேன். அப்ப ரேவதி சொன்னதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இந்த பொண்ணு இப்போதைக்கு உயிரோடவே இல்லை. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்ற. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, இந்த பொண்ணு இப்ப உயிரோடவே இல்லை. எனக்கு இந்த பொண்ணு பேரு வந்து தீபா அப்படின்னு. தீபான்னு சொன்னதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்ன பேர் சொன்ன. கார்த்தி சொல்றாரு, அந்த பொண்ணு பேரு தீபா. அப்ப ரேவதி கேக்குறாங்க, பேரெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணை வந்துட்டு நீ தொலைச்சிட்ட. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த மாதிரி என் லைஃப்பில் நிறையவே பிரச்சனைகள் நடந்துருச்சு, அதில் ஒரு வில்லி ரேவதியை வந்து காலி பண்ணிட்டா, தீபாவை வந்து காலி பண்ணிட்டா. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, இங்கே பாரு, உன்னோட லவ் ஸ்டோரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல். கார்த்தி சொல்கிறாரு, எங்களோடது ஒன்றும் லவ் ஸ்டோரி கிடையாது, அது ஒரு ட்விஸ்டான ஒரு மேரேஜ் தான். ரேவதி கேட்குறாங்க, ட்விஸ்டான மேரேஜ் அப்படின்னு. அப்போ கார்த்தி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டதோட ரேவதி கேட்குறாங்க, இங்கே பாரு, நீ இதையெல்லாம் சொல்கிறம்போது ஏதோ பெரிய பணக்கார வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் உன்னை பார்த்தா சாதாரண டிரைவர் மாதிரி தான் இருக்க. நீ சொல்கிறத என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலை. நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் நீ எந்த விஷயத்த மறைச்சா எனக்கு என்ன, நான் ஒன்றும் உன் கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரேவதி இப்படி சொன்னதை கேட்டுட்டு கார்த்தி நினைக்கிறாரு, இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் நம்மளை நல்லவன்னு நினைக்காது போலையே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரேவதி இங்கேருந்து மாடிக்கு போயிட்டு ஒரே டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அவன் யாரை கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன, யாரை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணா எனக்கு என்ன, யாரை செத்தா எனக்கு என்ன, ஆனால் ஏன் என் மனசு ஒரு மாதிரி பதட்டப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் பார்த்து மயில் வாகனம் வராரு. மயில் வாகனம் வந்து ரேவதி தனியா நிக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு மயில் வாகனம் இங்க என்ன வந்துட்டு ரேவதி கிட்ட, என்ன ரேவதி தனியா நிக்கிற, என்னாச்சு. ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன ரேவதி ஒண்ணு இல்லைன்னு சொல்ற, உன் முகமே ஒரே குழப்பமா இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லுமா, மாமா கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா, நீங்க எல்லா விஷயத்தையுமே அந்த டிரைவர் கூட ஷேர் பண்ணிருக்கீங்க, டிரைவரும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு டவுட்டு. மயில் வாகனம் கேக்குறாரு, என்னன்னு சொல்லுமா. ரேவதி கேக்குறாங்க, மாமா, அவரு எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்லியிருக்காருல்ல,
அதன்படி அவருக்கு நடந்த முதல் கல்யாணத்தை பத்தி கூட உங்ககிட்ட சொல்லியிருக்காருல்ல. இது கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன ரேவதி சொல்ற, எனக்கு புரியல அப்படின்னு மயில் வாகனம் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஐயோ, ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் ரேவதி கேக்குறா அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி யோசனை பண்ணி பாக்குறீங்களா? ரேவதி கேக்குறாங்க, என்ன மாமா எதுவுமே சொல்லாம யோசிக்கிறீங்க? ஏன் அந்த டிரைவர் உங்ககிட்ட இது மாதிரி யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காரா? இது கேட்டதோட மயில் வாகனம் கேட்குறாரு, என்ன ரேவதி இப்படி பேசுற? அப்படியெல்லாம் யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லலை. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்புறம் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை என்கிட்ட சொல்லுங்க, இதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க மாமா அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி ராஜா ஒன்றும் தப்பானவர் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர் தான். இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. ரேவதி கேட்குறாங்க, இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காகவா? எந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்கள் அப்பா இத்தனை வருஷம் அவரோட அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருக்காங்க, பரமேஸ்வரி பாட்டியையும் ராஜ சேதுபதியும். இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக வந்த காவல் தெய்வம் தான் கார்த்தி. அப்போ நம்ம ரேவதி அதிர்ச்சியாகி, என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் நடந்தது எல்லாம் சொல்கிறாரு. இது கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கா? அப்போ கார்த்தி மயில் வாகனம் சொல்கிறாரு, ஆமாம், நம்ம கார்த்தி மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, அதனால தான் இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முரண்டு பிடிச்சாரு. நாங்கள் தான் இப்படியோ அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அத்தை சொன்ன பிறகுதான் உனக்கு தாலி கட்டுறதுக்கே ஒத்துக்கிட்டாரு. இது கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ராஜா ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக பாட்டியோட வளர்ப்பு என்றைக்குமே தவறாக போகாது, அவர் ரொம்ப நல்லவர் தான், நம்ம தான் அவரை பற்றி ரொம்ப மோசமாக நினச்சிட்டோம் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி ரொம்ப சோகத்தில் இருக்காரு. ரொம்ப நாள் கழித்து தீபாவோட ஃபோட்டோவை பார்த்ததோட கார்த்திக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. கார்த்தி வந்துட்டு ரொம்ப சோகமாக தீபாவோட ஞாபகம் வந்ததும் ரொம்ப கவலையாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் நம்ம ரேவதி இங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, என்ன ரேவதி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இது மாதிரி நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப வந்துட்டு தவறாக நினச்சிட்டேன், ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நடந்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தியோட சோகத்தை பார்த்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, பாவம் இவங்க கிட்ட நம்ம ரூடா பிஹேவ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட இருக்காங்க. அப்பதான் நம்ம ரேவதி இங்க இருந்து மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரொம்ப கவலையா நின்றுகிட்டு இருக்கும் பொழுதுதான் சந்திரா இங்க இருந்து வராங்க. வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி நீ இப்படி மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரேவதி. ரேவதி கேக்குறாங்க, ஏன் சித்தி என்ன கேக்குறீங்க? சந்திரா சொல்றாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆனப்ப எந்த அளவுக்கு அந்த டிரைவர் பையன் ராஜாவை எப்படியெல்லாம் வெறுத்த, அவனை எந்த அளவுக்கு நீ வெறுத்த அப்படிங்கறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ பாட்டுக்கும் அவன் கூட ஹனிமூன் போயிட்டு ரொம்ப ஹாப்பியா போட்டோஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டே நீ இதெல்லாம் பண்ற? அவ செஞ்ச உனக்கு துரோகம் செஞ்சது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? இன்னும் எத்தனை நாள் நீ இப்படி முட்டாளாவே இருக்க போட அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க. இது கேட்டுட்டு ரேவதி சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க சித்தி, லைஃப்ல எது நல்லது கெட்டது அப்படிங்கறத பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என் லைஃபை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். எங்க அம்மா எனக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்லது இருக்கும். நீங்க தேவையில்லாம என்னோட லைஃப்ல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதியோட இந்த பேச்சை கேட்டுட்டு சந்திராவுக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே, ஹனிமூன் போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தா வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு. அப்புறம் சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி போனை பார்த்துட்டு, சந்திரா தான் ஃபோன் பண்றா, இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இந்த ரேவதி டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டா. இந்த ரேவதி எப்ப இந்த டிரைவர் ராஜா கூட ஹனிமூன் போனாலோ அப்பவே எல்லாத்தையுமே மறந்துட்டா. இந்த ராஜா பையன்
எப்படியெல்லாம் இவளை கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணானோ அது எல்லாத்தையுமே இவ மறந்துட்டு இப்ப அந்த இவ ராஜா கூட குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. இப்ப நம்ம என்னங்க பண்றது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அவன் யாரு, எதுக்காக அந்த வீட்டையே இத்தனை நாள் சுத்தி சுத்தி வரான் அப்படிங்கறது எல்லாம் நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். ஆல்மோஸ்ட் இவன் யாரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஆனா ஒண்ணு சந்திரா, இவன் சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கறது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இவன் சாதாரண ஆள் இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால நீ கவலைப்படாத, இவன் யாரு எந்த ஊர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்க. அவன் மட்டும் இந்த வீட்டுல டோட்டலா ஸ்டே பண்ணிட்டான் அப்படின்னா அப்புறம் நமக்கு தான் ரொம்ப பிரச்சனை. இது கேட்டதோட அவரும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, அப்படி இவன் தான் யாரு, இந்த அளவுக்கு வந்துட்டு பணக்கார மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னா இவன் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சிவனாண்டின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரொம்ப சோகமா அவங்களோட ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. இது மாதிரி எவ்வளவு நல்லவர் அவரு, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அவரை நான் ரொம்ப தப்பானவருன்னு நினைச்சிட்டேனே, எந்த அளவுக்கு அவரை நான் காயப்படுத்தி இருக்கேன். ஆனா அவர் எதையுமே ரொம்ப பெருசா எடுத்துக்காம எனக்கு என்கிட்ட அன்பாதான் பேசினாரு. நான் அவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கின போது கூட அவரு என்ன காப்பாத்தினாரு. இந்த அளவுக்கு அவரு நல்லவரா இருந்திருக்காரு. அவரை போயிட்டு நான் தவறா நினைச்சிட்டேன். கண்ணு முன்னாடியே தன்னோட வைஃப் இறக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அவரோட வைஃபை இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. நானும் அவரை ரொம்ப துன்பப்படுத்திட்டேனே அப்படின்னு ரொம்ப கவலையோட இருக்காங்க நம்ம ரேவதி. அதே நேரம் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம ராஜாவை எந்தவித தொந்தரவும் பண்ணக்கூடாது, அவர்கிட்ட அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ரூம்குள்ள வர்றாரு. அந்தத்தோட ரேவதிய பார்த்ததோட ரேவதி நேரா கார்த்திய பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி ரேவதி கிட்ட பேசாம வெளியில போறாரு. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம இவரை ரொம்ப தான் ஹர்ட் பண்ணிட்டோம், அதனாலதான் அவரை நம்ம மேல கோச்சுக்கிறாரு போல அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ஒரு முடிவு பண்றாங்க, எப்படியாவது இவரை சமாதானப்படுத்தணும், நம்ம இவருக்கு ஒய்ஃபா அமைஞ்சதுக்கு நம்ம தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு மட்டும் இவரு பாட்டியோட பேரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆகும்னு தெரியல அப்படின்னு ரேவதிக்கு ஒரே குழப்பம். தீபாவுக்கும் கார்த்திக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்கிறது நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரேவதி என்ன பண்ண போறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ஸ்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.